ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் அதை தான் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்னா என்னன்றது நமக்கு டீட்டெயிலாக தெரியணும். அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரொம்ப வளவலன்னு இருக்காமல் இந்த கான்செப்டை சிம்பிளாகவே வந்து சொல்லி முடிச்சிடுறேன். Factors influencing small scale fading. The following physical factors influencing small scale fading into the radio propagation channel. அதாவது இந்த பின்னாடி வரக்கூடிய ஃபிசிக்கல், அதாவது the following physical factors influence, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங் இந்த ரேடியோ ப்ரோபகேஷன் சேனல். ரேடியோ ப்ரோபகேஷன் சேனலில் இதில் வந்துட்டு ஒரு 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபாத் ப்ரோபகேஷன், ரெண்டாவது வந்து ஸ்பீட் ஆஃப் த மொபைல், மூணாவது வந்து ஸ்பீட் ஆஃப் த சரௌண்டட் ஆப்ஜெக்ட், நாலாவது வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித் ஆஃப் த சிக்னல். ஓகேங்களா? த ரெஃப்ளெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஆஃப் த scattered in the channel create constant. The reflecting object and scatters in the channel create a constant change in environment. அதாவது வந்து இது வந்துட்டு ஒரு மீடியம். இந்த மீடியமில் வந்து ஒரு லைட் படுது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே லைட் பட்டு அந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. சில இதில் வந்து இப்படி ஸ்கேட்டர் ஆகிட்டு போகுது. இது எல்லாமே என்ன ஆகும்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் சேஞ்சு, அந்த என்விரான்மெண்ட்டில் கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு சேஞ்ச் கொடுத்துட்டே இருக்கும். இந்த சேஞ்சிங் என்விரான்மெண்ட் டிசிபேட் த சிக்னல் ஸ்ட்ரென்த்து எனர்ஜி இன் சிக்னல் ஸ்பேஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட். அந்த நம்ம என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகுதுலேயே அது நமக்கு என்ன தெரியும்னா ஒரு சிக்னலோட ஃபேஸு, அதோட ஃபேஸ்னால் அந்த 180 டிகிரி ஷிஃப்ட்டில் வரும். அதோட ஃபேஸு, அதோட ஆம்ப்ளிடியூடு இதில் தான் வந்து வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதாகும். த எஃபெக்ட் ரிசல்ட், அதுக்கடுத்து என்ன இதோட எஃபெக்ட் வந்து இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த எஃபெக்ட் ரிசல்ட் இன் மல்டிபிள் வேர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் சிக்னல் தட் அரைவ் இன் த ரிசீவிங் எண்ட் ஆஃப் த ஆண்டனா. இப்போது எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆண்டனா வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அது ஆப்ஜெக்டில் பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணி ஸ்கேட்டர் ஆகி போயிட்டே இருக்குது. இதனால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அதோட ஆம்ப்ளிடியூடு, அதோட ஃபேஸில் வந்து எனக்கு சேஞ்ச் தெரியுது. மூணாவது வந்து இப்படி இதாக இருக்கிறதால அந்த அந்த இதோட எப்படி சொல்கிறது, ரிசீவிங் சிக்னலோட மல்டிபிள் வேர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட், இங்கே ஒரு வெர்ஷன் மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் ஆண்டனா வந்து சிக்னல் வந்து எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவிங் ஆண்டனாவில் வந்து அக்கர் ஆகும். ஸோ த ரிசீவ்டு சிக்னல்ஸ் டிஸ்பிளேஸ்டு வித் ரெஸ்பெக்ட் நோ ஒன் அதர் இந்த டைம் இந்த ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன்ஸ். த ரேண்டம் ஃபேஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மல்டிபாத் காம்பனன்ட்ஸ். மல்டிபாத்னா என்ன, பல வழியில் நம்ம ஒரு காம்பனன்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது. இந்த வழியில் இங்கே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகேங்களா. The random phase and amplitude of the different multipart components cause fluctuations. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்டு. என்ன சொல்லியிருக்காங்க, த ரேண்டம் ஃபேஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மல்டிபாத் காம்பனன்ட்ஸ் காஸ் ஃப்ளக்சுவேஷன். இந்த ரேண்டமாக ஒரு ஃபேஸ் எடுக்கிறோம், ஒரு ஆம்ப்ளிடியூட் எடுக்கிறோம். அது வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மல்டிபாத் காம்பனன்ட். ஒரு மல்டிபாத் காம்பனண்ட்டில் நான் ரேண்டமாக ஒரு ஃபேஸும் ஒரு ஆம்ப்ளிடியூட் எடுக்கிறேன்னா அதில் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அது வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் வந்து என்ன பண்ணுன்னா சிக்னலோட ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். அது என்னவா கூட இருக்கலாம்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்கை கூட அது அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ மல்டிபாத் காசஸ் சிக்னல் ஸ்ப்ரெட்டிங் டியூ டு ISI. மல்டிபாத் காஸ் சிக்னல் ஸ்ப்ரெட்டிங் டியூ டு ISI. மல்டிபாத் சிக்னல் வந்து எது ஸ்ப்ரெட் ஆகும், டியூ டு ISIனால் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்பீட் ஆஃப் த மொபைலோட ஸ்பீட் என்ன, இப்போ வந்து இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட பிஎஸ்னால் என்ன நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிஎஸ் இஸ் நத்திங் பட் அவர் பேஸ் ஸ்டேஷன். இப்போது இந்த பேஸ் டாப்ளர் எஃபெக்ட்னா என்ன, ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் என்னோடய மொபைல்லேருந்து இங்கே கனெக்ட் ஆகுது, இங்கேருந்து என்னோடய மொபைலுக்கு கனெக்ட் ஆகுது. இதுதான் டாப்ளர் எஃபெக்ட். அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பேஸ் ஸ்டேஷன் இருக்குது நமக்கு. இந்த பேஸ் ஸ்டேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் இந்த பேஸ் ஸ்டேஷனை வந்து நோக்கி டுவர்ட்ஸ் போகும்போது என்னோடய சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஐ எம் அவே ஃப்ரம் த பேஸ் ஸ்டேஷனுக்கு என்னோடய சிக்னல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, அதை தான் இங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். த ரிலேட்டிவ் மோஷன்னா என்ன, நகர்றது பிட்வீன் த பேஸ் ஸ்டேஷன் அண்ட் மொபைல் ரிசல்ட் இன் ரேண்டம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இப்படி இருக்கிறது என்ன ஆகும்னா ரேண்டமாக ஒரு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டியூ டு த டிஃப்ரெண்ட் டாப்ளர் ஷிஃப்ட்ஸு. அதாவது வந்து ரேண்டமாக ஒரு மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டியூ டு த டிஃப்ரெண்ட் டாப்ளர் எஃபெக்டில் வந்து எனக்கு க்ரியேட் ஆகும். இந்த மல்டிபாத் காம்பனன்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு மல்டிபாத் காம்பனண்ட்லையுமே வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக உள்ள
ஃப்ரீக்வன்சி அந்த ரேண்டமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட் மூலிமா வரும். இந்த டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறத விட ஷிஃப்ட்னு சொல்லலாம். இந்த டாப்லர் ஷிஃப்ட் வில் பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து எப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இப்போ என்னோடய பேஸ் ஸ்டேஷன் இருக்குது, என்னோடய பேஸ் ஸ்டேஷனுக்கு என்னோடய மொபைல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். என்னோடய மொபைலை விட்டு என்னோடய பேஸ் ஸ்டேஷனை விட்டு என்னோடய மொபைல் வந்து நகண்டு நான் கொண்டு போயிட்டே இருக்கேன். இப்போது மதுரையில் இருக்கும்போது நான் ஒரு பேஸ் ஸ்டேஷனில் கனெக்ட் ஆகிருப்பேன். மதுரையில் பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கும்போது, அதே தஞ்சாவூரில் ஒரு ஏரியாவில் இருக்கும்போது என்னோடய பேஸ் ஸ்டேஷன் வேறு மாதிரி கவர் ஆகும். ஸோ அப்போ என்னோடய டாப்லர் எஃபெக்ட் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிக டாப்லர் எஃபெக்டும் அதிகமாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் த சரௌண்டிங் ஆப்ஜெக்ட். த ஆப்ஜெக்ட் இன் த ரேடியோ சேனல் ஆர் இன் மோஷன் தே இன்டியூஸ் டைம் வேரியிங் டாப்லர் எஃபெக்ட் வந்து மல்டிபாத் காம்பனன்ட்ஸ். அது வந்து என்ன பண்ணுன்னா இன்டியூஸ் பண்ணும் டைம் வேரியிங் டாப்லர் எஃபெக்ட். த ஆப்ஜெக்ட் இன்சைடு த ரேடியோ சேனல் ஆர் இன் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ரேடியோ சேனலுக்குள்ளே மோஷனில் இருக்குது அப்படின்னா தி இன்டியூஸ் ஏ டைம் வேரியிங் டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் ஷிஃப்ட்டை வந்து அது வந்து இன்க்யூஸ் பண்ணும் மல்டிபாத் காம்பனன்ட்ஸில் வந்து. இஃப் த சரௌண்டிங் ஆப்ஜெக்ட் மூவ், இப்போ சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட மூவ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தேன் த மொபைலோட மூவ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த எஃபெக்ட் வந்து டாமினேட் பண்ணும். என்னென்னா ஃபேடிங் வந்து டாமினேட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். Transmitted bandwidth of the signal. If the transmitted radio signal between the bandwidth is greater than the bandwidth of the multipart channel, the received signal will be distorted. Distortedனா குழஞ்சு போயிடும். If the transmitted radio signal between bandwidth is greater than the bandwidth of the multipart channel, the received signal will be distorted, but the received signal strength not fade and much over the local area. ஓகேங்களா. ஸோ வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஸ்கேலில் வந்து 4 டைப் இருக்குது. அதில் வந்து 4 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிபாத் ப்ராபகேஷன், பல வழியிலையும் ப்ராபகேட் ஆகி போகிறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிபெண்டிங் அப்பான் த ஸ்பீட் ஆஃப் த மொபைல். மூணாவது வந்து ஸ்பீட் ஆஃப் த சரௌண்டிங் ஆப்ஜெக்ட். நாலாவது வந்து டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித் ஆஃப் த சிக்னல். ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது என்ன பேண்ட்வித், டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித் ஆஃப் த சிக்னல். இதை நான் ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து மல்டிபாத் ப்ராபகேஷன்னா என்ன, இந்த ரிஃப்ளெக்டிங். இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல ஸ்கேட்டரிங் இருக்கும். அந்த ஸ்கேட்டரிங்னால எனக்கு என்ன ஆகுதுன்னா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்டலில் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி கான்ஸ்டண்ட்டாக சேஞ்சஸ் இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டில் வந்து என்விரான்மெண்ட் டிசிபேட் என்ன பண்ணுது, வெளியிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிக்னலோட ஆம்ப்ளிடியூடு, ஃபேஸ், டைம் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுது. இந்த எஃபெக்ட் ரிசல்ட். அதுக்கப்புறம் இது என்ன ரிசல்ட் பண்ணுது அப்படின்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டட் ஆண்டனா. டிரான்ஸ்மிட்டிங் சிக்னல் வந்து ரிசீவிங் ஆண்டனா. இந்த ஆண்டனாலேருந்து மல்டிபிள் வெர்ஷன்ஸ் வந்து அதில் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். தீஸ் ரிசீவ் சிக்னல் டிஸ்பிளேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் அதர் இன் ஈச் டைம் அந்த ஸ்பெஷல் ஓரியன்டேஷன்ஸ். த ரேண்டம் ஃபேஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மல்டிபாத் காம்பனன்ட் காஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரேண்டம் ஃபேஸ் அண்டு எனக்கு வந்து ரேண்டம் ஃபேஸில் இருக்கக்கூடிய அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் மல்டிபாத் காம்பனண்ட். அதாவது வந்து எனக்கு வந்து ரேண்டமாக நான் ஒரு ஃபேஸை செலக்ட் பண்ணுறேன் அண்ட் ரேண்டமாக ஒரு ஃப்ரீக்வன்சியை நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி செலக்ட் பண்ணக்கூடியதில் வந்து எனக்கு ஆம்ப்ளிடியூட் எதுவுமே கரெக்டாக இருக்காது. அதில் வந்து சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் இன் சிக்னல் ஸ்ட்ரென்த். அது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்மால் ஸ்கேல் ஃபேடிங்கை கூட அஃபெக்ட் பண்ணும். மல்டிபாத் காசஸ் சிக்னல் ஸ்ப்ரெட்டிங். எதனால், டியூ டு ISI. ஓகேங்களா. ஸ்ப்ரெட் ஆஃப் த மொபைல். அது வந்து இந்த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் இந்த பேஸ் ஸ்டேஷனுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு வந்து டாப்லர் ஷிஃப்ட் வந்து நெகட்டிவில் இருக்கும். அதே வந்து நாங்கள் 2 பேர் பக்கத்தில் இருந்தோம்னா டாப்லர் ஷிஃப்ட் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஓகேங்களா. பிட்வீன் த மொபைல் ரிசல்ட் இன் ரேண்டம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டியூ டு த டாப்லர் ஷிஃப்ட். ரேண்டம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் டியூ டு எதனால் நமக்கு வருது, டாப்லர் எஃபெக்ட்னால வருது, டாப்லர் ஷிஃப்ட்னால. அடுத்து வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் த சரௌண்டிங் ஆப்ஜெக்ட். இஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ரேடியோ சேனல் ஆர் இன் மோஷன் தி இன்டியூஸ்டு, அது இன்டியூஸ் பண்ணும், என்ன பண்ணும், டைம் வேரியிங் டாப்லர் ஷிஃப்ட்டை வந்து எனக்கு வந்து ஆன் மல்டிபாத் காம்பனன்ட்ஸ் வந்து இது பண்ணும். இஃப் த சரௌண்டிங் ஆப்ஜெக்ட் வந்து மூவ் அட் த கிரேட்டர் தேன் த மொபைல்னா தென் த எஃபெக்ட் வந்து டாமினேட்ஸ் பண்ணும். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேடிங் வந்து டாமினேட் பண்ணும். டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித் ஆஃப் த சிக்னல். If the transmitter radio signal bandwidth is greater than the bandwidth of the multipath components, the received signal will be distorted. But the received signal strength வந்து என்ன ஆகாது, not fade much over a local area. ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், படித்து முடிச்சிருங்க. தேங்க்யூ. கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம்
கோல்டாக இருக்கிறதால சேஞ்ச் ஆயிருந்தாலும் வந்து இது பண்ணாதீங்க, கொஞ்சம் கணக்கு எடுத்துக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டாபிக் கூட பார்க்கலாம்.